அதே மாதிரி ஜென்ஸை பொறுத்த வரைக்கும் அந்த காலத்துலலாம் அஸ்வகந்தா, சதாவரின்னு ஆயுர்வேதாவில் நிறைய அற்புதமான மெடிசன்ஸ் இருக்குது. அதெல்லாம் கூட இப்போ டேப்லெட்ஸாக வர ஆரம்பிச்சிருச்சு. அது நட்ஸு, ஆல்மண்ட்ஸ், பாதாம், பிஸ்தா இந்த மாதிரியானது, டேட்ஸு, ட்ரை ஃப்ரூட்ஸ் இதெல்லாம் அவங்க நிறைய எடுத்துக்கிட்டாங்கன்னா ஜிங்க் அண்ட் செலீனியம் கண்டென்ட் அவங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகி அது ஸ்பெர்ம்ஸுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்த்தை கொடுக்கும். ஹெல்த்தியான ஸ்பெர்ம்ஸ் வந்தால் ஆட்டோமேட்டிக்காக ஹெல்த்தியான பேபிஸும் வந்துடும். ஸோ நீங்கள் இதெல்லாம் உங்களுக்கு டவுட் இருக்குன்னா உங்கள் டாக்டரை போய் பாருங்கள். அவங்களே உங்களுக்கு சப்ளிமெண்ட்ஸ் கொடுப்பாங்க. பட் நீங்கள் இதை தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இன்னொன்று என்னென்னா, நம்ம டயட், எக்ஸசைஸ், ஸ்லீப் பற்றி பேசணும், சப்ளிமெண்ட்ஸ் பற்றி பேசணும். பட் நம்ம பண்ணுற முக்கியமான மிஸ்டேக் ஸ்மோக்கிங் அண்ட் ஆல்கஹால். இதெல்லாம் நம்ம பேசுகிறதில்ல. திங்கிங் தட் ஓகே குழந்தைக்கு ட்ரை பண்ணுறவங்க இதெல்லாம் குவிட் பண்ணிடுவாங்கன்னு நம்மளாம் நினச்சிடுறது தப்பு. டாக்டர்ஸுமே அது பெருசாக எடுத்துக்கிறதில்ல. பட் ரிமெம்பர், நீங்கள் குழந்தைக்கு ட்ரை பண்ணணும்னு நினச்சிட்டிங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஸ்மோக்கிங் அண்ட் ஆல்கஹாலை ஸ்டாப் பண்ண வேண்டியது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா அதுவும் ஸ்பெர்ம் ஹெல்த் அஃபெக்ட் பண்ணி கன்சீவ் ஆனாலும் அபார்ட் ஆகிறதுக்கோ இல்லை கன்சீவ் ஆனால் ப்ரீடம் பர்த் ஆகிறதுக்கோ நோஞ்சான குழந்தை பிறக்கும். அது வேண்டாம். ஹெல்த்தியாக குழந்தை வரணும்னு நினச்சிங்கன்னா ஸ்மோக்கிங் அண்ட் ஆல்கஹால் ஸ்கிப் பண்ண வேண்டியது ரொம்பவே இம்பார்ட்டன்ட்.